கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னர் கன்வர்ஷன் மிஷன் உள்ளார்ந்த மனதை உருமாற்றும் இறைவனின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த புதிய வருடத்தில் ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதியும் எல்லாவித சகல ஆசீர்வாதங்களும் இறைவன் இந்த வருடமும் வரப்போகிற வருடங்களிலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு வேத தியானத்திற்காக நாம் இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 16-19 வசனங்களை தியானிப்போம். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறார் என்றால், முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முறைமைகளையும் நியமங்களையும் நிறைவேற்ற கருத்தாய் இருக்க சொல்கிறார். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய வழியில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதாகவும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் வாக்களித்துள்ளார்கள். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆசீர்வாதங்களை வாக்களிக்கிறார். அது என்னவென்றால், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பதில் கருத்தாயிருந்தால் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய சொந்த மக்களாக ஆவார்கள். மற்ற எல்லா மக்களை விட அவர்களை புகழிலும் பேரிலும் மாட்சியிலும் உயர்த்துவார் என்றும் ஆண்டவருடைய தூய மக்களாக இருப்பார்கள் என்றும் வாக்களிக்கிறார். விடுதலை பயணம் 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் 7வது வசனங்களில் வாசிக்கிறோம், ஏற்கனவே இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் கூறிய அனைத்து வார்த்தைகளையும் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்றும் கீழ்ப்படிவோம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் எரேமியா புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், கச்சை எவ்வாறு இடுப்பிலே ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் மக்களை இறைவனோடு ஒன்றித்திருக்க செய்திருக்கிறார். மேலும் அவருடைய மக்களாகவும் பேராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்திருக்கிறார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் அவருக்கு செவிசாய்க்கவில்லை. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் செவிசாய்க்கவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன் செவிசாய்க்கவில்லை? என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் அவங்கள இஸ்ரேல் மக்களை கச்சை எவ்வாறு இடுப்பில் ஒட்டி இருக்கிறது போல மக்களை இறைவனோடு ஒன்றித்திருக்க செய்திருக்கிறார். அப்போ எதனால் அவங்க எப்படி பாவம் செஞ்சாங்க, எப்படி அதை ஆண்டவர் மறந்தாங்கன்னா, என்ன பாவம் செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். முக்கியமாக நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, 2 அரசர்கள் 17வது அதிகாரம் 15-18 வசனங்கள் வர, அடுத்து நீதி தலைவர்கள் 2வது அதிகாரம் 11-13 வசனம், 16-17 வசனம். 2 அரசர்கள் 17வது அதிகாரம் 15-18 வரைக்கும் வாசிப்போம். என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயிட்டாங்க. அப்புறம் வேற்றினத்தாரை பின்பற்றல் ஆகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். அப்புறம் தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் கைவிட்டுட்டாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, 2 கன்றுக்குட்டிகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசோகம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலைவணங்கி பாகால வழிபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் பலியிட்டாங்க, குறிக்கேட்டும் சூனியம் வைத்தும் வந்தனர். ஆண்டவரின் பார்வையில் தீயனப்பட்டதை செய்து அவருக்கு சினமூட்டி தங்களையே விற்று விட்டாங்கன்னு சொல்லப்படுது. இதே நேரம் நீதி தலைவர்கள் 2வது அதிகாரம், அங்கேயும் நம்ம பார்க்குறோம், நம்ம பார்க்குற மாதிரி 2வது அதிகாரம் 16 வசனத்தை பார்க்குறோம். இஸ்ரேல் மக்கள் 11 வசனத்தை பார்க்குறோம், இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயனப்பட்டதை செய்தனர், அவர்கள் பாகாலுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினாங்கன்னு சொல்லப்படுது. அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்கிறாங்க.
இதனால் இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டோடைய கோபக்கனல் கலந்ததுன்னு என்ன சொல்லப்படுது. அடுத்து 16 வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவங்களுக்கு நீதி தலைவர்களை எழ செய்கிறார். ஆயினும் என்ன 17 வசனத்தை என்ன வாசிக்கிறோம்னா, தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவே கிடையாது. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். எந்த வகையில் நெறி பிளந்து சீர்கெட்டு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள் என்றால், நம்மளும் இப்போ அதே மாதிரி நம்ம செய்கிறோம், ஆனால் வேறு விதமாக. எப்படி என்றுனா, ரோமர் புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரம் 28 32 வசனத்தில் வாசிக்கிறோம், கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை இழந்து விட்டு சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்து எல்லா வகையான நெறிக்கேடுகள், பொல்லாப்பு, பேராசை, தீமை, பொறாமை, கொலை, சண்டை, சச்சரவு, வஞ்சகம், தீவினை, புறங்கூறுதல், அவதூறு பேசுதல், கடவுளை இழிந்து உரைக்கிறது, அவரையே வெறுப்பவர்களையும் செருக்குற்றவர்களையும் வீம்பு பாராட்டுவர்களாகவும் தீய வழியில் கண்டுபிடிப்பவர்களாகவும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் சொல் தவறுகிறவர்களாகவும் மதிக்கெட்டு பாசமும் இல்லாமல் இரக்கமும் இல்லாதவர்களாகவும் நடக்கிறாங்க. இப்படி நடந்தால் அதுக்கு என்னது தண்டனைனா சாவு தான் அப்படின்னு சொல்கிறார். சாவுதான் தண்டனை என்பதை அறிஞ்சும் இவ்வாறு துணிஞ்சு நடக்கிறாங்க. தாங்கள் நடப்பது மட்டுமன்று வசனம் சொல்லுது, அப்படி நடப்பவர்களையும் பாராட்டுபவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லுது. இஸ்ரேல் மக்களை போல் நாமும் இந்த புது வருடத்தில் பல பிரதிக்கினை எடுக்கிறோம். எவ்வாறு இணைச்சட்டத்தில் 16 அதிகாரத்தில் 16 வசனத்தில் சொன்னாங்களோ, நாங்கள் எல்லா வசனங்களையும் எல்லா காரியங்களும் நாங்கள் கடைப்பிடிப்போம், கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் புது வருஷத்தில் பல பிரதிக்கினை எடுக்கிறோம். ஆனால் அவர்களைப் போல் எனது மறந்து மேற்கூறிய ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 1ஆவது அதிகாரத்துலேருந்து நம்ம வாசித்தோம் இல்லையா, 1ஆவது 28 32 வசனங்கள் வரைக்கும் வாஸ்தவமா அதே காரியங்களை நம்மளும் செய்கிறோம். அதனால் என்னென்னா, தீமையில ஆண்டவருக்கு என்னது அருவருப்பான காரியங்களையும் ஈடுபட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுறோம். அப்படி அல்லாமல் இந்த 2025 வருடம் ஜூப்ளி வருடமாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய அன்பின் கட்டளைகளை கடைப்பிடிப்போம். நானே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடப்போம். அவருடைய குரலுக்கு, அவருடைய சத்தத்திற்கு செவிமடுப்போம். அவருடைய அன்பின் கட்டளைகள் என்ன என்பதையும் அவருடைய வழி என்ன என்பதையும் அவருடைய குரலை எங்கு கேட்கலாம் என்றால், வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை, அவருடைய குரலை கேட்கிறோம். தினமும் அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அவருடைய வழி என்ன என்பதை அறிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த இணைச்சட்டத்தில் 26ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் சொன்னது போல் அவருக்கு சொந்த மக்களாகவும் புகழிலும் பேரிலும் மாட்சியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அவருடைய தூய மக்களினங்களாக ஆஸ்வதிக்கப்படுவோமாக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 16-19 வசனங்களை எங்களுக்கு கற்பித்து தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் எங்களை உம்முடைய சொந்த மக்களாகவும் தூய மக்களாகவும் ஏற்றுக்கொண்டு எங்களை புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற காரியங்களை அகற்றி எங்களை உம்முடைய அன்பின் கட்டளைகளை கடைப்பிடிப்பதிலும் உம்முடைய வழியில் நடக்கவும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் அருள் புரிவாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.